Hello friends, welcome to North Chennai Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே நீட்டா ஷேப்பா மீனை வந்து எப்படி கட் பண்றது, அதுவும் சிசர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து காணாங்கழுத்த மீன் வந்து எடுத்திருக்கோம். இந்த மீன் வந்துட்டு எவ்வளவு நீட்டா வந்து ஷேப்பா வந்துட்டு கட் பண்றது, சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மெத்தட் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். மீன் கட் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் சிசர்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய சிசர்ஸ், அப்புறம் மீடியம் சைஸ் சிசர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து காணாங்கழுத்த மீன் வந்து ஒரு மீடியம் சைஸ் மீனுங்கிறதுனால வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் சிசர்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பெரிய சிசர்ஸும் அவைலபிளாக இருக்கு. அது வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய மீன்களுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீனோட செதில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு சுரண்டி எடுத்துடணும். ஸோ சிசர்ஸோட பிளேடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா வந்துட்டு அந்த மீனுக்கு மேலே இருக்கிற எல்லா செதிலையும் நல்லா சுரண்டி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிடிச்சி அந்த பிளேட்ஸ் வச்சு நல்லா வந்துட்டு சிசர்ஸ் இது பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிசர்ஸோட பிளேடை யூஸ் பண்ணி வந்து சைடில் இருக்கிற அந்த ரெக்கை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னாடி இருக்கிற ரெக்கை, சைடில் இருக்கிற ரெக்கை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து சிங்கில் வந்து நம்ம வந்துட்டு கட்டிங் போர்டு வச்சு அது மேலே வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம வந்துட்டு கட் பண்ண முடியாது. இல்லை அருவாமனை யூஸ் பண்ணும் போது நம்ம வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல தான் நம்ம போய் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிசர்ஸில் கட் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம சிங்கில் வச்சு நீட்டாக வந்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு செதிலும் இல்லாமல் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா செதிலோட நம்ம வந்துட்டு மீனை போட்டோம் அப்படின்னா குழம்புல வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அது ஹெல்தியும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மீன் மேலே அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணில் பக்கத்தில் இருக்கிற அந்த செதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கையிலே வந்துட்டு நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மீனுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் அதெல்லாம் வந்துட்டு வேண்டாத இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற வால் பாருங்கள், ஒரு ஒரு வாலாக வந்துட்டு கட் பண்ணி நீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு கட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடணும். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மீனை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சு தரேன். நம்ம சாதாரணமாக வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம மீன் வாங்கும்போது அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணி தருவாங்க, க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கட் பண்ணி தருவாங்க. ஆனால் வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். சிசர்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக கிரிப்பாக இருக்கிற சிசர்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கட் பண்ணுறதுக்குலாம் கஷ்டப்பட தேவையே கிடையாது. ஒரே ஒரு கட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கட் ஆகி வந்துடும். நல்லா கிரிப்பு அதிகமாக இருக்கிற சிசர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சிசர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிரிப்பாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு ஷேப்பாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷேப்பை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஒரு சின்ன கட், அதுக்கப்புறம் இன்னொரு கட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மீன் வந்து ரொம்ப ஷேப்பாக இருக்கும். ஸோ ஷேப்பாக மீன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குழம்புல போடுறதுக்கும் நீங்கள் வறுத்தெடுத்து வைக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.